ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் ஜென்ரல் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் நிறைய பேர் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து நமக்கு டெலகிராம் சேனலில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும், அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 6 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் யாருக்கு ஒப்பானவரே ஆவர் அப்படின்னா மரத்திற்கு. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. இதில் அந்த அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. அடிக்கோடிட்ட சொல் வந்து பொறை, அதோடைய பொருள் வந்து பாரம். ஜியு வினாவிடை முறையில் அமைந்த எத்தனை இலக்கண நூல்களை எழுதினார் அப்படின்னா 2 இலக்கண நூல்களை எழுதியிருக்காரு. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? சிறந்த உரை எழுதியது பரிமேலழகர். ஊவேசா அவர்கள் தன்னுடைய எத்தனாவது அகவையில் மறைந்தார் அப்படின்னா 87. சீர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அடுத்தது, வினையான் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. ஜியு புதக மண்டலத்தில் பள்ளி நிறுவிய ஆண்டு 1858. அடுத்த பொறுத்துக, சுந்தரனார், பாவாணர், லக்குவனார், ஜியு போப் அவர்கள் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து எழிலரசி, வாழும் கலை, தமிழ் செய்யுளுலகம், தமிழ் வரலாறு. ஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன். ஸோ சுந்தரனாருடையது வந்து வாழும் கலை, பாவாணர், தமிழ் வரலாறு, லக்குவனார், எழிலரசி, ஜியு போப், தமிழ் செய்யுள் கலம்பகம். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தியவர் யார் அப்படின்னா தர்மர். மொழியியல் துறையை மொழியியல் ஆய்வு மையமாக மாற்றியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். துன்னியார், அதோடைய பொருள் வந்து நெருங்கிய நண்பர். கருணையற்றோர் என வள்ளுவர் வந்து யாரை சுட்டுகிறார் அப்படின்னா கண்ணற்றோர். எந்த 5ஐயும் குறையில்லாமல் பார்த்து கொண்ட பின்னரே ஒரு செயலை செய்தல் வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. காலம், கருவி, தேவையற்ற பொருள், செயலறிவு, உரிய இடம். ஸோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன், 1, 2, 4, 5 சரி. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. இது வந்து திருக்குறள். ஜியு போப் எப்போது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னா 1900. அடுத்து, வறுமையில் வாடினாலும் கையில் பணம் கிடைத்தால் நூல்கள் வாங்கியவர் பாவாணர். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. தீயொழுக்கம் எப்பொழுதும் இன்பத்தை விளைவாக தரும். ஸோ இதில் வந்து எந்த கூற்று வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு செகண்ட் ஒன்றில் பாருங்கள், தீயொழுக்கம் எப்பொழுதும் இன்பத்தைன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் துன்பத்தைன்னு வரணும், அதனால் அது தப்பு. ஸோ கூற்று 1 மட்டும் சரி. செருக்கினால் தீமை செய்தவரையும் தாம் எதனால் வெல்ல வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தன்னுடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். பல வழிகளில் ஆராய்ந்து பார்த்தாலும் எது வந்து வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா அருள். தம் கல்லறையில் இங்கே ஒரு மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று கூறியவர் ஜியு போப். ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் திருக்குறள், திருவாசகம், நாலடியார். இந்த 3 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு கேட்டிருக்காங்க. 3மே சரி. நண்பருக்கு நல்லுதவி செய்வதை காட்டிலும் யாரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ள வேண்டும்? பகைவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து பொறுத்துக, பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. நனை ஈரமான, தெரும் கொடுக்கும், ஏதிலார் அயலவர், சிதையாமல் கெடாமல். ஸோ இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று தான் நமக்கு தப்பு. ஏன்னா தெரும் அப்படின்னா கெடுக்கும் அப்படின்னு வரும், இந்த கொடுக்கும் இருக்குது. ஸோ அது தப்பு.
அடுத்தது திருக்குறள். பிறன் டேஷ் கூறிவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன் பழி கூறுவான். அடுத்து தேவநேய பாவாணர், அவரை பற்றின கூற்று. மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுகிறார். அடுத்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். அடுத்து பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியிருக்கார். இதில் எதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்புன்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, 2 சரி. அடுத்து பொறுத்துக. திருவிக, உவேசா, பரதிமார் கலைஞர், தேவநேய பாவாணர் இவர்களுடைய நூல்கள் இங்கே ஆப்ஷனில் என் சரித்திரம், மண்ணிலேவின், உரிமை வேட்டல், ரூபாவதி. ஸோ இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் திருவிக்காவுடையது உரிமை வேட்டல், உவேசா என் சரித்திரம், பரதிமார் கலைஞர் ரூபாவதி, தேவநேய பாவாணர் மண்ணிலேவின். அடுத்தது பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு சேமித்து வைக்கக்கூடிய எதுவென வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கருவூலம். பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல். இது வந்து ஒரு திருக்குறள். பள்ளிப்பறவை நூலில் உள்ள பாடல்கள் எந்த இதழில் வெளிவந்துள்ளது அப்படின்னா தமிழ்ச்சிட்டு. அடுத்து பொறுத்துக பாருங்கள். இதுவும் நூல் தான். திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் மரபுரை, திருக்குறள் மெய்ப்பொருளுரை, திருக்குறள் பரிமேலழகர் உரை. அதை எழுதிய ஆசிரியர் பேர் ஆப்ஷனில் இருக்குது. ஆறுமுக நாவலர், பெருஞ்சித்திரனார், உவேசா, பாவாணர். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன். திருக்குறள் தமிழ் மரபுரை வந்து உவேசா, திருக்குறள் மரபுரை பாவாணர், திருக்குறள் மெய்ப்பொருளுரை பெருஞ்சித்திரனார், திருக்குறள் பரிமேலழகர் உரை வந்து ஆறுமுக நாவலர். அடுத்தது வில்லிபுத்தூரர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு கூற்று 1, செய்யும் செயல் ஒழிக்கும் பகை இரண்டையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அடுத்தது கூற்று 2, அந்த செயல் மற்றும் பகையை முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டுமே நமக்கு சரி. கற்றவரின் முன் தாம் கற்றவற்றை அவருடைய மனத்தில் பதியுமாறு சொல்ல வல்லவர் கற்றவர் எல்லாரினும் எவ்வாறு மதிக்கப்படுவர் அப்படின்னா மேலானவராக மதிக்கப்படுவர். ஜியு போப் வந்து பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் எந்த 2 மொழி நூல்களை படித்தார் அப்படின்னா வடமொழி மற்றும் தமிழ். தன்னை அழிக்க நினைக்கும் இயல்புறவிடத்தும் எதை காட்டுவது உயர்ந்த பண்பாகும் அப்படின்னா பொறுமையை காட்டுவது. கண்ணோட்டம் அதோடைய பொருள் வந்து இரக்கம். இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது என்று யாரை வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நேரில் இல்லாத ஒருத்தரை பற்றி பழி சொல் கூறுபவனை. ஜியு போப் தமிழ்நாட்டில் பள்ளி தொடங்கிய இடம் வந்து எதுனா திருநெல்வேலி. வள்ளுவர் விரும்பத்தகாத பண்பாடு என எதனை வந்து கூறுகிறார் அப்படின்னா விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது. திருக்குறளில் எத்தனை அதிகார பெயர்கள் உடைமை என்னும் சொல்லில் அமைந்துள்ளது அப்படின்னா 10. எந்த நாட்டில் அணு துளைக்க முடியாத கிரெம்ளின் மாளிகையின் உள் சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது அப்படின்னா ரஷ்யா. ஜியு போப் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் வந்து சாந்தோம். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு 2 சுழியின். நல்லா பார்த்துக்கோங்க. உலகத் தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தென்மொழி, தமிழ்நிலம், தமிழ்ச்சிட்டு. உவேசா தன்னுடைய சுயசரிதையை எந்த இதழில் எழுதினார் அப்படின்னா ஆனந்த விகடன். வினையான் வினையாக்கி கோடல் நனகவுள் யானையால் யானையா தச்சு இதில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. கவல் அதோடைய பொருள் வந்து யானையின் கண்ணம். அடுத்து ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னா 43 நூல்களை படைத்துள்ளார். இவ்வளவுதான் நமக்கு தேர்வு என 6க்கான விடைகள். ஸோ இதில் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.